கண்ணாயிரத்துக்கு இப்பதான் கொஞ்சமாச்சும் புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனியாவை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்ற இடம் தீனதயாளுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா தீனதயாளை அடைச்சு வச்ச மாதிரி தெரியல, வேறு யாரோ தான் அந்த இனியாவை அங்க கட்டி போட்டிருப்பாங்க போல இருக்கு. இனியா அவங்க கையில வசமா சிக்கி இருக்கும் போது அவங்க ஏன் இனியாவோட கதையை முடிக்காம நமக்கு போன் பண்ணி இனியாவோட கதையை அந்த தீனதயாளை முடிக்க சொல்றான்றது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாவும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. தீனதயாளை பொறுத்த வரைக்கும் அவன் மாட்டிக்க கூடாது, நம்மள மாட்டி விடணும் அப்படின்னு தான் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தோணுது. நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையிலேயே இனியாவுக்கும் நம்ம பையன் இறந்து போனதுக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையான்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். நம்ம பையன் இறந்து போனதால நம்ம எமோஷனலா இருக்கோன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எமோஷனலை தப்பா பயன்படுத்த முயற்சி பண்றாங்களோன்னு தோணுதுன்னு தான் பொண்டாட்டி வடிவு கிட்ட சொல்லவும் வடிவும் கொஞ்சம் நிதானிச்சு யோசிக்க ஆரம்பிச்சா. விக்ரம் நம்ம தொழிலுக்கு எதிரியா இருந்தாலும் அவன் நியாயத்தின் பக்கம் நிக்கிறவன் தான். ஒருவேளை ரகுவை இனியாவை கொலை பண்ணிருந்தா தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டான், நியாயத்தின் பக்கம் தான் நின்று இருப்பான். அவனே இனியாவை அரெஸ்ட் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் அந்த விக்ரம். ஆனா அவன் தான் பொண்டாட்டிக்காக போராடுறான் அப்படின்னா அவன் மேல தப்பு இல்லைன்னு அர்த்தம். நாம தான் இதை புரிஞ்சிக்காம கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு தோணுதுன்னு புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை கண்ணாயிரம் இது எல்லாத்தையும் யோசிச்சாலும் வடிவு விக்ரம் மேலையும் இனியா மேலையும் எந்த தப்புமே இல்லைன்னு யோசிப்பாளன்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அப்படி அவ யோசிக்க ஆரம்பிச்சானா இந்த பிரச்சனையில விக்ரமுக்கும் இனியாவுக்கும் கண்ணாயிரமும் வடிவும் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைய எபிசோட்ல எப்படியும் மாயாவுக்கு இனியா விக்ரமால காப்பாற்றப்பட்டுட்டா நாம நினைச்ச மாதிரி அவளை ஜெயிலுக்கு கொண்டு போய் கதையெல்லாம் முடிக்க முடியாது அப்படின்னு விஷயம் தெரிய வந்ததும் அவளுடைய ஒட்டுமொத்த கோபமும் தீனதயாளன் பக்கம் தான் திரும்ப போகுது. தீனா, நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி அங்க இனியா இருக்கா, போய் அவளை அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா அதை விட்டுட்டு நீ வேற ஏதோ பண்ணி வச்சிருக்கிற, கிடைச்ச நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்காம இப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்டியே அப்படின்னு தன்னுடைய கோவத்தை ஒட்டுமொத்தமா மாயா இன்னைக்கு தீனதயாளங்கிட்ட வெளிப்படுத்த போறா. மாயா எந்த அளவுக்கு திமிர் பிடிச்சவளோ அதுக்கு சரிசமமா தீனதயாளன் திமிர் பிடிச்சவன் தான். நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? முதல்ல ஆர்டர் போற மாதிரி என்கிட்ட பேசுறத முதல்ல நீ நிறுத்திக்கோ. நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல சார்னு கூப்பிட்ட, அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்ட, இப்போ வாப்போன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தீனதயாளன் நேரடியாவே மாயா கிட்ட கொஞ்சம் மோதவும் ஆரம்பிப்பாரு எதிர்பார்க்கிறேன். லொகேஷன் அனுப்பிட்டு இனியாவை அரெஸ்ட் பண்ணி நீ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்ட. ஏற்கனவே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அது உனக்கும் தெரியும். கமிஷனர் என்னை கூப்பிட்டு எவ்வளவு வார்ன் பண்ணார் தெரியுமா? அவர் வார்ன் பண்ணதை மீறி தான் கோர்ட் வரைக்கும் போய் இனியாவுக்கு எதிரா நான் வாரண்ட் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இனியாவை விக்ரம் காப்பாத்திட்டான். இதுக்கப்புறம் கமிஷனர் என்ன வேணும்னே சஸ்பெண்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு பிரச்சனை நடந்த அன்னைக்கே என்ன சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. நான் அவர் கையில காலில் விழுந்து கெஞ்சினதுனாலதான் போனா போகுது அப்படின்னு என்னை விட்டுட்டு போனாரு. இப்போ இனியா வேற விக்ரம் காப்பாத்திட்டால, இதுக்கப்புறம் அவங்க கை ஓங்கிடும். உனக்கு உதவி செய்ய போய் என் வேலையை நான் இழக்கணுமா? அது என்னால முடியாது அப்படின்னு தீனதயாள தன்னோட திமிரை காட்டதான் போறான். மாயா மனசுக்குள்ள தீனதயாள நமக்கு கீழே தான் அப்படின்னு ரொம்ப திமிரா நினைச்சிட்டு இருந்தா. எப்ப தீனதயாளனுடைய வாய்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சதோ அடுத்த நிமிஷமே மாயா தன்னுடைய காரியத்தை சாதிச்சாகணுமே, அதனால கொஞ்சம் அடங்கி போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கமிஷனர் தீனதயாளனை எப்படி பேச போறாருன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.